நலனை பெற்றவள் ஆளிமுகுந்தனின் அன்பு சகோதரி ஊழி முதல்வனுக்கோர் பங்கிருந்தவள் வாளி சிவசக்தி மலர்ப்பதம் வாழ்கவே. தவணரை காட்டிடும் தற்பரன் பவவினை நீக்கிடும் தயாபரன் நவமணி நாயகி நல்கிய புத்திரன் சிவகுருநாதர் சேவடி போற்றுவாம். எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிகின்ற வல்லபை மணவாளனுடைய பாதார விந்தங்களை முதற்கண் தலைமை சூட்டி பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் பார்வதி பரமேஸ்வருடைய திருவருளையும் வேண்டிக் கொண்டு அடியனுடைய ஆத்மீய குரு அருக்கு விநாசித்தம்பி புலவரையா அவர்களை பாதம் பணிந்து குருவர் திருவருளோடு ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இந்நேர இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பர்களே, சைவ சமயத்தினுடைய ஆதாரங்கள் பற்றி சில விடயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிந்தனைகளிலே முன்னைய தினம் நான் பிள்ளையார் சுழியினுடைய தனித்துவங்களை பற்றி எடுத்து கூறினோம். இந்த பிள்ளையார் சுழி என்பது ஞானாசக்தி தொழிற்படுவதற்கு மூலமானது. அதை நாங்கள் போடுகிற போது அது அறிவோடு தொடர்புடையது. ஆனால் இந்த ஞானாசக்தி தொழிற்பாட்டிலே ரெண்டு விஷயங்கள் இணைந்திருப்பதை மறந்துவிடக்கூடாது. கிரியாசக்தியிலே ஒரு முறைமை, ஞானாசக்தியை பெறுவதற்கு கணபதி வழிபாடு ஒரு முறைமை, அதற்கு மேலாக ஒரு தனித்துவமாக இந்த இச்சாசக்தியில் ஒரு முறைமை, ஞானாசக்தியிலே தனித்துவம். அது ரெண்டு இன்னொன்று இருக்கிறது. அது எதுவென்றால், பிள்ளையார் சுழி போடுகிற அதே நேரம், இப்போ பிள்ளைகள் பல பேர் படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறீர்கள், பிள்ளையார் சுழி போட்டுத்தான் நாங்கள் எதையும் எழுதுவோம். முன்னைய காலத்திலே அவர்களெல்லாம் பிள்ளையார் சுழி போடுவார்கள். முன்னைய காலத்தில் ஒரு தனித்துவம் இருந்தது. இப்போதெல்லாம் இந்த நோட்டீஸ் அடிக்கிற போது பிள்ளையார் சுழி போட்டெல்லாம் அடிக்கிறார்கள். அல்லது ஒரு லெட்டர் எழுதுகின்ற ஆலயங்களுக்கு என்றெல்லாம் பிள்ளையார் சுழியை போட்டு அடிக்கிறார்கள், சிவமயம் என்றெல்லாம். நான் முந்தின காலத்திலே அதை போட மாட்டார்கள். ஏன் போடுவதில்லை என்றால், அவர்கள் எழுத தொடங்குகிற போது அதை போட்டுட்டு தான் எழுதுவார்கள். நோட்டீஸை யாருக்கும் கொடுக்கிற போது பிள்ளையார் சுழியை போட்டுட்டு தான் கொடுப்பார்கள். ஒரு மகோற்சவ பத்திரிகை விஞ்ஞாபனம் அல்லது கும்பாபிஷேக பத்திரிகை விஞ்ஞாபனம் என்றால், அவர்கள் அதை கொடுக்கிற போது கொடுப்பவர்களும் பிள்ளையார் சுழியை போட்டுட்டு கொடுப்பார்கள். ஏனென்றால் விநாயகப் பெருமானுடைய சித்திப்பு அதில் இருக்க வேண்டும் என்பது முன்னோர்களுடைய உயர்ந்த சிந்தனை. அதை நாங்களே போட்டு கொடுக்க வேண்டும். இப்பெல்லாம் நாங்கள் பல மரபுகளை மாற்றிவிட்டோம் பாருங்கள். மாற்றுவதால் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மாற்றம்தான் நிலையானது என்று ஆகிவிட்டது. அவை முன்னோர்கள் அப்படி செய்தார்கள். நன்றாக எனக்கு தெரியும், ஆதாரங்கள் இருக்கிறது அப்படி செய்ததற்கு. ஆகவே இந்த பிள்ளையார் சுழியை போட்டு அதே நேரம் பிள்ளையாருடைய ஸ்தோத்திரத்தை படிக்க வேண்டும். இந்த ரெண்டும் சமமாக வேலை செய்கிற போதுதான் இந்த ஞானாசக்தி அதி சிறப்பாக ஆதாரத்தோடு வேலை செய்யும் என்று சொல்லுவார்கள் முன்னோர்கள். அப்போ ஒன்று பிள்ளையார் சுழி போட வேண்டும். பிள்ளையார் சுழி போடுகிற போது கணவனுடைய ஸ்தோத்திரம், நான் இப்போ முன்பு சொன்னது போல பிடிகதன் உரிமை குளமீகரிய என்ற ஒரு தேவாரமோ அல்லது திருவாக்கம் செய்கிற நம்பியாண்டன் திருவாக்கம் செய்கிறமம் என்ற ஒரு பாட்டோ, நம்பியாண்டன் நம்பி என்ற பாடலோ, ஏதோ கணபதியினுடைய ஒரு பாட்டை படிக்க வேண்டும். இரண்டும் நாதம் பிந்து இவையெல்லாம் கலந்த ஒரு நிலையிலே அங்கு உருவாகிற போது, வரிவடிவங்களும் சேர்கிற போது ஞானாசக்தியினுடைய தொழிற்பாடு அதிகமாக இருக்கும் என்பதை அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த சைவ சமயத்தினுடைய கணபதி வழிபாடு ஆதாரமானது. அதே நேரம் இந்த ஆதாரமான வழிபாட்டை என்னென்ன கட்டங்களிலே எப்படி எப்படி நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை முறையாக பின்பற்றினால் அதிலே சித்திப்பும் மகிமையும் அதிகம் என்பதை அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த விடயத்தை, இந்த சிந்தனையை உங்களுக்கு தூண்டிவிட்டோம். எதுவும் அந்த பிரமாணத்தின்படி செய்கிற போது அது வேலை செய்யும். இப்போது இந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே கணபதி வழிபாட்டை நாங்கள் பார்க்கிற போது இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்த கணபதியினுடைய வழிபாட்டில விநாயகப் பெருமான் அவதாரம் பற்றி குறிப்பிட்டிருந்தோம்.
விநாயகர் அவதாரம் செய்த உடனே அவர் எனக்கு முதல் பலி தர வேண்டும் என்று கேட்டாராம். சிவபெருமான், என்னடாப்பா இந்த கணபதி தோன்றின உடனேயே முதல் பலி கேட்கிறாரே, என்ன செய்வோம், பலி கேட்கிறாரே என்று யோசிக்கிறார். இப்ப பலி கொடுத்தே ஆக வேண்டும், அப்படி ஒரு நிலையிலே கணபதியினுடைய நிலை இருக்கிறது. உடனே சிவபெருமான் சொன்னாராம், ஒரு 3 கண்ணுடைய தேங்காயை கொண்டு வாப்பான். அதை சொல்லுவார்கள் முக்கண் பலி என்று. தேங்காயிலே 3 கண் இருக்கிறது. அந்த 3 கண்கள் நேரத்துக்கு நேரம் மாறுபடுகிறது. எப்படி ஒரு கும்பத்தை வைக்கிற போது, ஒரு தெய்வ ஆவாகனத்தை ஏற்படுத்துகிற போது கும்பம் வைக்க வேண்டும். கும்பம் அருவுருவ திருமேனி. ஒரு நிலையிலே கும்பத்தை பார்த்தால் உருவம் போல தெரியும், இன்னொரு நிலையிலே அதில் சுவாமியினுடைய வடிவம் தெரிகிறதா என்றால் கிடையாது. சில பேர் தேங்காயிலே தும்பிக்கை எல்லாம் வச்சு பிள்ளையார் மாதிரி செய்வார்கள். செய்தா பிள்ளையாருடைய உருவம் வரும், அது உருவம்தான். ஆனால் அப்படி செய்கிறதுக்கு விதி இல்லை. ஏனென்றால் கும்பம் ஒரு அருவுருவ திருமேனி. சில இடங்களிலே கும்பத்திலே நூல் சுத்துகிற போது, இப்போது சைவ சமய மரபிலே ஒரு பயிற்சி எடுத்து ஒரே அளவில் சும்மா கணக்க நீட்ட வடிவ நிற நூல்கள் எல்லாம் போட்டு சுத்தினாத்தான் அது ஒரு விசேஷம் என்று நினைக்கிற ஒரு மரபு இருக்கிறது. அது ஒரு என்னை பொறுத்தவரை நான் ஒரு நாள் அப்படி நினைக்கிற போது சுவாமி எனக்கு சொன்னார், அவர் என்னுடைய உடலை பார்த்து பாரடா என்று சொன்னார். எனக்கு திகைச்சு விட்டேன். ஏனென்றால் எங்களுடைய உடம்புல எல்லாம் நரம்புகள் எல்லாம் ஒழுங்காத்தான் போகிறதா, எல்லாம் அந்த கும்பத்தில் நூல் சுத்தின மாதிரி எல்லாம் நல்ல நீட்டாக இருக்கா, ஒன்று இப்படி போகுது ஒன்று அப்படி போகுது. அந்த நூல் எது என்றால் ஒரு கும்பத்தில் வைக்கிறது, ஒரு கும்பத்தினுடைய கும்பத்தை வைக்கிற போது அவனுக்கும் ஒரு தத்துவம் இருக்கிறது. ஆலையில போட்டால் அது ஆசனம், நெல்லு அதுவும் ஆசனம், குடம் அது தேகம், தெய்வத்தினுடைய தேகமாக பாவனை பண்ணுகிறோம். கும்பத்திலே சுத்துகிற நூல் நாடி நரம்பு. அவங்களோட நாடி நரம்பெல்லாம் ஒழுங்கா ஓடுது பாருங்க. கொஞ்சம் எப்படி ஒன்று சொத்திக்கு போகுது, ஒன்று இப்படி வருது, ஒன்று எங்கேயோ போகுது. நேராய் வர வேண்டும் என்று விதி கிடையாது. நாங்கள் சில இடங்களில் சில பிள்ளையா சுற்றி ஐயாமர் பேச்சு, சில புதிய பழைய நாட்கள் பேச்சு வேண்டின வரலாறுகளும் உண்டு. ஐயாட்ட சின்ன ஐயா பேச்சும் வேண்டியிருப்பார். அங்கே அழகு பார்க்கப்படுவதில்லை, தத்துவத்தை சிந்திக்க வேண்டும். நாடி நரம்புகள் எல்லாம் இப்படியெல்லாம் ஓடுது, எத்தனை ஆயிரம் நாடி நரம்பு ஓடுது. அதற்கு குறிப்பதுதான் அது. அடுத்தது சுற்றுகிற நூல் மின்சாரத்தை இழுக்கக்கூடிய நூலாக இருக்க வேண்டும். இப்போதெல்லாம் இந்த நிற நூல்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாரு, நைலோன் தன்மை, அதில் கரண்ட் அடிக்குமா? சுத்தமான பருத்தி நூல் தான் பயன்படுத்த வேண்டும். இந்த தெய்வீக சக்தியை கடத்துபவை எவை? சில இடங்கள்ல மிக விசேஷமா தங்க கம்பி எல்லாம் போடுகிறார்கள். தெய்வீகத்தை கடத்துவது ஒன்று நூல், சுத்தமான பருத்தி நூல். சுத்தமான பருத்தி நூலில் நாங்கள் முந்தி சின்னல்ல விளையாடுவதுண்டு. டெலிஃபோனை வச்சுட்டு தூரத்திலிருந்து கதைச்சா வேலை செய்யும். வேகமாக மின்னை கடத்துவது போல அது கடத்தும். 2வது செப்பு கம்பி, 3வது தர்ப்பை கயிறு, தர்ப்பை. இவைகளுக்குத்தான் அந்த சக்தி உண்டு. அப்ப கும்பத்திலே சுற்றப்படுகிற நூல் தெய்வீகத்தை கடத்தக்கூடிய நூலாக இருந்தால்தான் சிவாச்சாரியார்கள் மந்திரம் சொல்ல சொல்ல அந்த நூலூடாக மந்திரம் கும்பத்துக்குள்ளே இறங்கும். ஏன் செப்பு குடம் வைக்க வேண்டும் கும்பத்திலே என்று சொல்கிறோம்? செப்பு குடத்துக்கு சக்தியை இழுத்து கொடுக்கிற ஆற்றல் அதிகம் உண்டு. அதற்கு அடுத்த நிலையிலே பித்தளை குடம், சில்வர் குடத்திலே அது பெருசா வேலை செய்யாது. சில்வர் குடத்திலே ஐயா சொல்லுகிற மந்திரம் இறங்குகிறதென்ற அதற்குரிய மார்க்கம் வேறு. எப்படி? மேலே தர்ப்ப வைக்கப்பட்டிருக்கிறது, தர்ப்ப குச்சத்திலே இந்த நூலை கொண்டே சுத்துகிறோம் அல்லது தர்ப்பக்கரை சுத்துகிறோம். அந்த தர்ப்பையினுடைய தொடுகை தேங்காயிலே பட்டு தேங்காயினுடைய தொடுகை நீரிலே படுகிற போது அதனூடாக அந்த மந்திர சக்தி அந்த நீருக்குள்ளே இறங்கும். அந்த மந்திர சக்தி நீருக்குள்ளே இறங்கும். மாவிலை காம்பு வெட்டாமல் வச்சால் அது இறங்கும், காம்பு வெட்டினா வேலை செய்யாது. பல இடங்களே மாவிலே வெட்டி போட்டு வைக்கிறார்கள். காம்பு வெட்டினா
அந்த சக்தி இறங்காது நீருக்குள்ளே. ஆகவே அந்த நீருக்குள்ளே சக்தி இறங்க எல்லாம் முன்னோர்கள் விஞ்ஞானத்தோடு சேர்த்து வைத்தார்கள். அப்ப கும்பத்திலே சுற்றுகிற நூல் மந்திரங்களை இழுத்து கும்பத்துக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அழகு அங்கே பிரதானம் கிடையாது. யாருக்கு அழகு பார்க்கிறோம்? விக்கிரகத்துக்கு பட்டாடை லஞ்சி இது அழகு பார்க்கறது வேற. இது சக்தி எங்களுக்கு இறங்க வேண்டும். சொல்லுகிற மந்திரங்கள் அத்தனையும் தெரிச்சு போகாமல் அத்தனை மந்திரங்களும் கும்பத்துக்குள்ளே இறங்க வேண்டும். முறைப்படி அந்த கும்பத்து சரியா வேலை செய்தால் அந்த சக்தி கும்பத்தில் இறங்கினதை நேரே காணலாம். யதார்த்த உண்மை. ஆகவே அந்த ஒரு தனித்துவத்தை நாங்கள் இந்த கும்பத்திலே விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே நூல் சுட்டுகிற போது அது முக்கியமானது. இப்போ மாவிலைகள் கைகளாக பாவிக்கிறது, தேங்காய் சிரசாக பாவிக்கப்படுகிறது, தர்ப்பை தேங்காய் முடி எங்களுடைய சிரசு, முடி சடாமுடி, இந்த குடும்பி, தர்ப்பக்குச்சம், பட்டு வஸ்திரம், அந்த ஆடை எல்லாம் உள்ளுக்குள்ளே நீர் அது உதிரம், நீருக்குள்ளே போடுகிற ரத்தினங்கள் அவை எலும்புகளாக பாவிக்கப்படுகிறது. எல்லாம் முறைப்படி அமைய வேண்டும். இப்படி கும்பம் வச்சாலும் அது வேலை செய்யாது. அந்த கும்பத்துக்கு பதிக்கிற மந்திரங்கள் தான் உயிரோட்டத்தை கொடுக்க. அந்த மந்திரங்கள் உயிரோட்டத்தை கொடுக்கும். அத்தனை சிறப்பும் இந்த கும்பத்திலே உண்டு. இந்த கும்பத்திலே வைக்கிற தேங்காய் அந்த தெய்வாம்சம் பொருந்துகிற போது அது முக்கண், வலக்கண், இடக்கண், நெற்றிக்கண். வலக்கண் சூரியன், இடக்கண் சந்திரன், நெற்றிக்கண் அக்னி. அதனுடைய பாவனை வேறை. ஆனால் பலி கொடுக்கிற ஒரு தேங்காயிலே, அந்த கணபதிக்கு பலி கொடுக்கிறதை பற்றி சொல்லிவிட்டு மிச்ச விஷயத்துக்கு அங்கால போய்விட்டேன். கணபதிக்கு முக்கண் பலி என்று கொடுக்கிற போது அது ஒரு பலியாகிறது. ஒரு உயிருள்ள ஒன்றை பலி கொடுப்பது போன்ற ஒரு தன்மை அங்கே ஆகிறது. அந்த தேங்காயும் போட்டால் முளைக்கும், அது உயிர் உள்ளது. இதே நேரம் இன்னொரு தத்துவத்தை பார்க்கலாம். ஆணவங்கன்மம் மாயை என்ற மும்மலங்களையும் சுவாமிக்கு முன்னுக்கு பலியிடுகிற ஒரு தன்மையையும் அந்த இடத்திலே அது குறிக்கிறது. அவர் ரெண்டு நிலை ஒரு கும்பத்திலே வைத்து தெய்வாவாகனம் ஏற்படுத்துகிற போது முக்கண்கள், அந்த தத்துவம் வேறு. கணபதிக்கு முன்னுக்கு சரிபாதியாக தேங்காய் அடித்து முக்கண் பலி கொடுக்கிற போது அங்கே ஆணவங்கன்மம் மாயை என்ற மும்மலங்களையும் சுவாமிக்கு முன்னுக்கு பலியிட்டு எங்களை தூய உள்ளத்தோடு சமர்ப்பிக்கிற ஒரு தன்மையை அந்த மகோன்னதமான அம்சம் விளக்கி நிற்கும். இதை அன்பர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தோடு முக்கண் பலியை சிவபெருமான் கொடுத்தார். அன்றையிலிருந்து ஒரு வழப்பம் வந்தது. விநாயக வழிபாட்டினுடைய ஆதாரமாக தேங்காயை சரிபாதியாக அடித்து அவருக்கு நிவேதனம் பண்ண வேண்டும், முடியை தட்டிவிட்டு. இப்போது பல இடங்களிலே அவசரத்திலே முடியோடு வைக்கிறார்கள். முடியோடு வைக்கக்கூடாது. முடியை தட்டி, இன்னொரு விசேஷம், அது பலி என்பதால் சில பேர் குங்குமத்தை பூசுவார்கள், சில பேர் நிச்சயமாக நெற்பொறி போட வேண்டும். 2 தேங்காய்க்குள்ளேயும் கொஞ்சம் நெற்பொறி போட்டு கணபதிக்கு அதை முதற்பலியாக கொடுத்து, பிள்ளையாரே நீ முன்னின்று தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அந்த ஒரு மகோன்னதம் அதிலே இருக்கிறது. இது சிவனே அந்த வழப்பத்தை ஏற்படுத்தினார். சிவனுடைய வாக்காகவே கணபதியினுடைய வழிபாட்டிலே ஆதாரமாக இந்த முக்கண் பலி இருக்க வேண்டும். இதற்குள்ளே ஒரு இன்னொரு சூக்குமம் எங்களுடைய சைவ சமய ஆதார மரபுகளில் இருக்கிறது. அது எதுவென்றால், நன்மை காரியங்களுக்கு சிதறு தேங்காய் உடைக்கக்கூடாது. சில இடங்களிலே புதிதாக மாப்பிள்ளை பொம்பளை திருமணம் செய்து குலதெய்வம் பிள்ளையார் என்றால் பிள்ளையாருக்கு போகிறார்கள். சில பேர் கொடுத்து மாப்பிள்ளையிட்ட சொல்லி தேங்காயை, சிதறு தேங்காயை அடி என்று சொல்லுவார். அப்படி அடிக்கக்கூடாது. இவர்கள் முதல் திருமணம் செய்து கணபதியினுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்காக வருகிறார்கள். சரிபாதியாக தேங்காயை உடைத்து அவருக்கு நிவேதனம் பண்ணி, பெருமானே என்னுடைய வாழ்க்கையிலே இதுக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை ஒன்று வரப்போகிறது, அந்த வாழ்க்கை சந்தான விருத்தியோடு சௌபாக்கியங்களோடு நல்ல வாழ்க்கையாக அது மிக நீண்ட காலம் தொடரப்போகிறது, அது எப்போதும் நல்லபடியாக தொடர வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி சரிபாதியாக தேங்காயை உடைத்து விநாயகப் பெருமானிடம் அருள் கேட்க வேண்டும். சில இடங்களிலே அவன் நன்மை காரியங்களுக்கு தவறாக சிதறு தேங்காய் அடித்தல் தவறு.
அப்ப சிதறு தேங்காய் எங்கே அடிப்பது என்ற ஒரு கேள்வி அடுத்த நிலையிலே எங்களுக்கு வருகிறது. அது எங்கே என்றால், கர்மநாசம் என்ற ஒரு கட்டத்துக்குள்ளே நாங்கள் இந்த சிதறு தேங்காயை அடிக்கலாம். ரத உற்சவத்திலே ரதத்துக்கு முன்னுக்கு வச்சு சிதறு தேங்காய் அடிக்கிறோம். அந்த சிதறு தேங்காய் அடித்தல் கர்மநாசம். அது எப்படி? அந்த இடத்திலும் அந்த முக்கண்கள் ஆணவங்கன்மம் மாயை ஆகிறது. முக்கண்கள் ஆணவங்கன்மம் மாயை ஆகிற அதே நேரம் அங்கே இன்னொரு தனித்துவம் இருக்கிறது. எதுவென்றால், அந்த தேங்காய் ஓடு ஆணவம். அப்ப 3 கண்களிலும் ஒன்று ஆணவம். அதைவிட தேங்காயிலே இருக்கிற வலிமையான ஓடு ஆணவம். அப்ப ஏன் இந்த ஓட்டை ஆணவமாக கருதுகிறோம் என்றால், இந்த மும்மலங்களுடைய செயற்பாட்டிலும் சைவ சித்தாந்தத்தின்படி ஆணவம் அனாதியானது. திருவருட்பயனிலே அழகாக உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவார், ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது இது என்று உமாபதியார் அழகாக சைவ சித்தாந்த ஒரு செழும்புதியில் சொல்லுவார். இருட்டு பிற பொருட்களை எல்லாம் தனக்குள்ளே கபலீகரித்து வைத்துக் கொள்ளும், ஆனால் தான் இருட்டு என்பதை காட்டும். நாங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளியில இறங்கினா எங்களுக்கு கும் இருட்டு இருக்கு, இருட்டு என்று எங்களுக்கு தெரியும். இருளானதன்று இலதவையும் ஏக பொருளாகி நிற்கும் பொருள். இருட்டு எல்லா பொருளையும் கபலீகரித்து மறைச்சு எல்லாத்தையும் இருட்டு வடிவமா எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கும். ஆனால் ஆணவம் இருட்டை விட கொடுமையானது என்று உமாபதியார் அழகான உண்மையோடு விளக்கினார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும், இருபொருளும் காட்டாது. இது ஆணவம் தன்னையும் காட்டாது, புறபொருளையும் காட்ட விடாது. தான் ஆணவத்தோடு பாருங்கள், ஆணவத்தோடு பேசுபவர்கள், ஆணவத்தோடு சண்டைப்படுபவர்களை போய் பிடிச்சு நிப்பாட்ட மாட்டியார். அவன் இன்னும் கம்பி எழுந்து சண்டைப்பட்டு ஆணவத்தோடு தான் நிற்பான். என்றால் அது தன்னையும் காட்டாது, புறபொருளையும் காட்ட விடாது, புற அறிவையும் விளங்க விடாது. அனாதியானது. சைவ சித்தாந்த மோட்ச தத்துவத்தின்படி அது மோட்ச நிலையிலே வருத்தவித்து போல வலிகடுமே தவிர அது முற்றாக ஆணவம் நீங்குவதில்லை. ஆகவே அது அனாதி மலம். இந்த அனாதி மலத்தினுடைய செயற்பாடு ஆன்மாவோடு அதிகமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு தேங்காய் தனித்துவமாக காட்டி நிற்கிறது. அப்ப 3 கண்கள் மும்மலங்களாக சொல்லப்படுகிற அதே நேரம் அதிலேயும் பாருங்க, ஒரு கண் கொஞ்சம் பெருசா இருக்கும். தேங்காயில உற்று பார்த்தா தெரியும், ஒரு கண் பெருசா இருக்கும். இந்த பெருசாக இருக்கிற கண் எது என்று சொன்னால் அது ஆணவந்தான். அதே நேரம் அந்த அம்சத்தோடு சேர்ந்து வலிமையான ஓடு இருக்கிறது. இந்த வலிமையான ஓட்டை இறைவனுடைய ரதத்துக்கு முன்னுக்கு, என்ற ரதம் எதை குறிக்க போறது? அழித்தலை குறிக்க போறது. அழித்தல் என்றால் எது? சுவாமி எங்களை எல்லாம் அழிப்பது கிடையாது, அவருக்கு அந்த வேலை இல்லை. அப்ப எங்களிடம் இருக்கிற ஆணவங்கன்மம் மாயை போன்ற மலங்களை அழித்து தீர்த்த திருவிழாவை அருள் கொடுக்க வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். தீர்த்தத்திலே அருள் கொடுப்பதற்குரிய எல்லையிலே ஒரு ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும். அப்படியாக இருந்தால் அவரிடம் கர்மநாசம் உண்டாக வேண்டும். அந்த கர்மநாசம் தான் அழித்தல். அந்த அழித்த தொழிலை செய்வதற்கு அந்த நேரத்திலே சிதறு தேங்காய் அடிக்கிறோம். ஆனால் சில இடங்களிலே ஒரு தேங்காயோடு இன்னொரு தேங்காயை அடித்து தலையிலே ஊத்துகிறார்கள். ரொம்ப கவலையான ஒரு விஷயம். அதாவது அடிப்படை அறிவு விளங்காமல் செய்கின்ற ஒரு வேலை. கூடுதலாக இப்ப நல்லூர் போன்ற ஆலயங்களிலே கூட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் தொடர்கிறது. ஒரு தேங்காய் இன்னொரு தேங்காய் அடிச்சு தலையில ஊத்துகிறார்கள். இது கர்மநாசம் அல்ல, கர்மம் என்னும் கூடுவதற்கான வாய்ப்பாக அமைகிறது. அதனாலதான் பெரிய விவரங்கள் வருகிறது. ஒரு கல்லு வச்சு கல்லிலே தான் அடிக்க வேண்டும். பல இடங்களிலே அதை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தவறில்லாமல். ஒரு தேங்காயோட இன்னொரு தேங்காயை அடிச்சு அந்த கர்மநாசம் செய்ய முடியாது. அது வேடிக்கையானது. அது ஒரு பக்தி இல்லாத தன்மை, உண்மை தத்துவம் இல்லாத தன்மை. ஆகவே ஏதோ ஒரு கல்லை வைத்துத்தான் சிதறு தேங்காய் அடிக்க வேண்டும். அந்த கல்லு நல்ல முறையிலே சிந்தித்து பார்த்தால் அது சுவாமிக்கு முன்னுக்கு அதிலே சிதற அடிக்கிற போது அங்கே வெள்ளை பருப்பு தெரிகிறது.
தேங்காய்க்குள்ளே இருக்கிறது வெண்மையான பருப்பு, ரொம்ப தூய்மையானது. அந்த தூய்மை எதை குறிக்கிறது என்றால், இந்த மும்மலங்களுடைய தன்மை இல்லாது போகிற போது சுத்தமான ஆன்மா வெளிப்படுகிற தன்மையை எங்களுக்கு காட்டி நிற்கிறது. அதான் அந்த வெண்மையான பருப்பு. வெண்மையான பருப்பு கங்காலை பார்த்தால் ஒரு இனிமையான இளநீர் பறக்கிறது. இந்த இளநீர் அடிக்கிற போது நாக்கிலே தச்சம் பட்டு விட்டால் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். அதுவும் களையோட வெக்கையோட நின்றமெண்டா அந்த ஒரு 2 துளி இளநீர் பட்ட உடனே ஏதோ ஒரு உற்சாகம் பிறக்கும். அது எது என்றால் திருவருட் சக்தி. இந்த ஆன்மா மும்மலங்களை நீக்கி கர்மநாசம் பண்ணி அதன் பின்பு தன் தூய்மையான உள்ளத்தை இறைவனுக்கு காட்டி, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது, உப்பியகை காந்தலடி கோமகனார் வேண்டுவது என்று நம்முடைய முதலாவது பேராசிரியர் விபுலானந்தர், முத்தமிழ்வித்தர் விபுலானந்தர் சொன்னார். ஆகவே இறைவன் தூய்மையான உள்ளத்தை விரும்புகிறார். அந்த தூய்மையான உள்ளம் மலர்கிற போது அங்கே திருவருட் சக்தி அதிகம் வேலை செய்கிறது. அதான் இளநீர். எந்த ஒரு நோய் இருந்தாலும் இளநீர் குடித்தால் நோய் மாறிவிடும். திருவருள் சுரக்கிற போது ஆன்ம நோயும் இல்லாமல் போகும், உடல் நோயும் இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அதிலே இருக்கிறது. ஆகவே முக்கண் பலி என்பது மிகப்பெரிய சைவசமத்தினுடைய ஆதாரபூர்வமான பல சைவ சித்தாந்த தத்துவங்களோடு இணைந்த தனிப்பெரும் அம்சங்களை குறித்து நிற்கிறது. ஆகவே இந்த தேங்காய் பலி கொடுக்கிற போது வடிவாக விளங்க வேண்டும். நன்மை காரியங்களுக்கு சிதறு தேங்காய் அடிக்கவே கூடாது. நன்மை காரியங்களுக்கு சரிபாதியாக அடித்து நிவேதனம் கொடுத்து பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணணும். விநாயகப் பெருமான் திருவருள் நிறைய புரிவார், எந்த சந்தேகமும் கிடையாது. கர்மநாச காரியங்களிலே நாங்கள் சிதறு தேங்காய் அடிக்கலாம். அந்த இடங்களை நாங்கள் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவை சைவ சமயத்திலே ஆதாரமானவை என்பதை இன்றைய தினம் எடுத்து கூறி வளவிலே இந்த தெய்வீக உரையை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.